Hi everyone, welcome to VG Physics Tamil. ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் 22ல் இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அது ஏற்கனவே எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னங்கிறதோட ஒரு ஐடியா போன லெக்சரில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் போன லெக்சரே எடுத்தது. இந்த லெக்சரில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னங்கிறத நம்ம படிக்கிறதுக்காக தான் இந்த லெக்சர். ஓகேவா? ஸோ இது புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே நான் நடத்துகிறேன். அண்ட் எக்ஸாமோட ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ நம்ம லெக்சருக்குள்ளே போயிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் ஒரு 2-3 நாளாக நான் கண்டினியூஸாக வீடியோ போடல. ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். ஸோ இப்போ லெக்சருக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு சோர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கலாம். சோர்ஸ் சார்ஜ்னால் இந்த பாசிட்டிவாக ஒரு சார்ஜ் எடுக்கிறோம், அதோட மேக்னிடியூட் க்யூன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்த போகிறோம். சரியா? ஸோ இது ஒரு சோர்ஸ் சார்ஜு. இதோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நம்ம இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்த போகிறோம். ஸோ இதை சுற்றி ஒரு ரீஜன் வரைக்கும் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு பாயிண்ட் சார்ஜை இன்ஃபினிட்டி வரையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா? பட் ஆனால் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இந்த சர்க்கிளில் இந்த க்யூங்கிற சார்ஜ்னால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா? நம்ம எல்லா லெக்சர்லேயும் இதை மட்டும் தானே கன்சிடர் பண்ணுறோம், அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஒரு பிங்கிற ஒரு இடத்துல நான் Q0ங்கிற ஒரு சார்ஜ் நான் கொண்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த Q0ங்கிற சார்ஜில் க்யூங்கிற ஒரு சோர்ஸ் சார்ஜ், நம்மளோட சோர்ஸ் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணுமா? ஸோ இதான் நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இந்த சார்ஜை அப்படியே பாயிண்ட் பியில் விட்டுட்டா, இதை பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் ஏல அப்படியே Q0ங்கிற டெஸ்ட் சார்ஜை நான் விட்டுட்டா அது இந்த டைரெக்ஷனில் அப்படியே ரிப்பல் ஆகி ஓடி போயிடும். ஓகேவா? பட் ஆனால் நான் இப்போ இங்கே எனக்கு ஒரு ஏம் வைக்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த Q0ங்கிற சார்ஜை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நான் கொண்டு போகணும். இங்கே இருக்கிற ஒரு சார்ஜை நான் இந்த டைரெக்ஷனில் கொண்டு வந்து நான் பாயிண்ட் பிக்கு நான் என்னோடய Q0ங்கிற சார்ஜை நான் கொண்டு வரணும். ஓகேவா? இதுதான் என்னோடய ஏம். பட் ஆனால் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நான் என்னோடய Q0ங்கிற சார்ஜை அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் க்யூங்கிற சார்ஜுக்கு நான் அகெயின்ஸ்டாக நான் கொண்டு போகிறேன். அதாவது இவனை தாண்டி இவன் தான் வில்லன் மாதிரி. ஓகேவா? நான் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு இவன் தான் வில்லன். இந்த வில்லனை தாண்டி பாயிண்ட் ஏலேருந்து நான் பாயிண்ட் பிக்கு போகணும். ஏன்னா இவன் என்னை தடுக்க போகிறான். இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த Q0ங்கிற சார்ஜை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வரவிடாமல் தடுக்கும். எப்படி? இந்த ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி, எஃப்சிங்கிற ஒரு ஃபோர்ஸை Q0ல் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு Q0 வர விடாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம Q0க்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஒரு வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக Q0க்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு உதவ போகிறோம். ஓகேவா? அதான் இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராசஸ். சரியா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இது இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது மூலியமாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷனும், ஓகேவா, இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. எஃப்சிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட டைரக்ஷனுமே ஆப்போசிட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் சேம் தான். லைக் ஓகேவா, எஃப்சியோட மேக்னிடியூட் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடாகவுமே இருக்கும். ஒவ்வொரு பாயிண்டில் இந்த ஏ டு பிக்கு போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எஃப்சியோட ஃபோர்ஸ் மாறும். ஏன்னா இந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் எஃப்சிங்கிற சார்ஜோட எஃப்சிங்கிற சார்ஜுங்கிறேன் பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மாறும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எஃப்சி மாறிக்கிட்டே இருக்கும் போதும் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எஃப்சிக்கு ஈக்குவல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடுமே எப்போவுமே இட் ஹாஸ் டு பி ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட மேக்னிடியூட். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இது நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஹாஸ் டு பி ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா?
பட் ஆனால் நமக்கு இருக்கிற கொஷின் வந்து ஒய் ஏங்கிற இந்த கொஷின் இப்படி இருக்குது. ஓகேவா? ஏன்னா இது வந்து Q நாட்டில் தானே இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகுது. இந்த டேரெக்ஷனில் எஃப்சிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த டேரெக்ஷனில் வந்து எஃப் எக்ஸ்டர்னல்னு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஒரு சார்ஜ் மேலே இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அண்ட் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருக்குது. அண்ட் அந்த ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூமே சேம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்று கேன்சல் பண்ணிக்குமா? ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கும்? Q நாட்டில் ஆக்ட் ஆகிற மொத்தமாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 0. அதாவது எஃப் நெட் இருக்குது தெரியுமா? நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q நாட் வில் பி 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா Q நாட்டுக்கு ரெண்டே ரெண்டு கேஸில் மட்டும்தான் அதோட டோட்டல் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். ஒன்று Q நாட் ரெஸ்ட்டில் இருந்தால் இப்படி இருக்கும், ஒன்று ரெஸ்ட்டில் இருந்தால். ஓகேவா? இன்னொன்று அது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணால், அதோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் Q நாட் வந்து A to B மூவ் ஆக போகுது. அப்போ இங்கே ஒரு ஜேர்னி நடக்க போகுது. ஸோ வந்து Q நாட் ரெஸ்ட்டில் இல்லை. ஸோ இந்த செகண்ட் கேஸ் தான் ட்ரூ. ஸோ இந்த Q நாட்டை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு போகும்போது அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஹெச்சியோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை வந்து எக்ஸ்டர்னலாக நான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன் வந்து அந்த Q நாட்டோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிற வரைக்குமே Q நாட்டோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ Q நாட்டோட கைனடிக் எனர்ஜி எவ்வளோவா இருக்கும்? அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? கேனா கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியும் கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ A to B இந்த பாயிண்ட் லைக் இது வந்து கலர் போயிடுச்சா? பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நான் Q நாட்டுங்கிற என்னோடய சார்ஜை இந்த டைரெக்ஷனில் நான் கூட்டு போகிறப்ப என்னோடய வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தே ஆகணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்ம்லாம் எப்படி டிரைவ் பண்ண போகிறோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த Q நாட்டில் அப்ளை பண்ணுறோமா? Q நாட்டுங்கிற சார்ஜில் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமா? ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணி, இங்கே பாருங்களேன், வரைகிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் M, எக்ஸ்டர்னலாக அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸால் மூவ் ஆகி இந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஒர்க் டன் பண்ணியிருக்கோங்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளோட எல்லா பாயிண்ட்லேயும் நம்மளோட ஃபோர்ஸ் வந்து சேமாக இல்லை, வேரியிங்கான ஃபோர்ஸ். இது நீங்கள் போன வருஷம் படித்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இப்போ நம்ம வந்து ஒரே ஃபோர்ஸ் கொடுக்க போகிறதில்ல. இந்த பாயிண்ட்டில் வந்து F1ன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம், இந்த ஏங்கிற பாயிண்ட்டில். இப்போ பிங்கிற ஒரு பாயிண்ட்டில் வந்து என்னோடய மாஸ் வந்ததுக்கப்புறம் F2ன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆயிரும். ஸோ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் என்னோடய ஃபோர்ஸோட வேல்யூ மாறிச்சுன்னா அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா, W இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும், விட்டுருங்க. F.drன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன்னோட ஃபார்முலா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து Q நாட்டுங்கிற ஒரு சார்ஜில் எக்ஸ்டர்னலாக வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், F எக்ஸ்டர்னல். ஓகேவா? எதுலேருந்து எது வரைக்கும்? பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிற வரைக்கும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதனால வந்து ஒரு ஒர்க் டன் நடக்கும்ல. ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒர்க் டன் ஆன் சார்ஜ் Q நாட் due to external force. ஓகேவா? which is இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபோர்ஸ் என்னது? F எக்ஸ்டர்னலா டாட் டிஆருங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸால் மூவ் பண்ணியிருக்க, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ணியிருக்கோன்னு Q நாட்டை வச்சு இது பண்ணிக்கோங்க. அதான் வந்து டிஆர்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து A,
பாயிண்ட் ஏலேருந்து பி வரையும் நான் வந்து என்னோடய Q0 வந்து நான் கொண்டு போகிறேன், ஏலேருந்து பிக்கு கொண்டு போகிறேன்ல. ஸோ அதான் வந்து இந்த இன்டெக்ரலில் அப்பர் லிமிட்டாகவும் லோவர் லிமிட்டாகவும் போட போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னோடய ஒர்க் டன் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் டன் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒர்க் டன் வந்து அந்த ஆப்ஜெக்டோட, அதாவது இங்கே வந்து நமக்கு சார்ஜ், ஏன்னா இந்த சார்ஜில் தானே ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சார்ஜோட எனர்ஜியாக வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே நம்ம சார்ஜோட எனர்ஜி வந்து என்னது, E = ΔK + ΔUவா. இந்த ΔU தான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இது சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி. இது வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? இந்த கேஸில் டெல்லி வந்து என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு ΔU மட்டும்தான். ஏன்னா ΔK வந்து 0. இதுக்காக தான் நம்மளோட வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அப்போலேருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? நம்மளோட ΔK வந்து 0வாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து W = ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒர்க் டன் வந்து எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும்னு சொன்னோம்ல. இப்போ W = ΔEன்னு எழுதுகிறோம். ΔE = என்னது, ΔU. ஏன்னா ΔK வந்து 0. ΔU + ΔK தான். ஆனால் இந்த இடத்துல வந்து ΔK 0ங்கிறனால நம்ம இப்படி எழுதிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் W = சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதிடுவா. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ நான் என்ன எழுதிட்டுருக்கேன், பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நான் வந்து என்னோடய சார்ஜ் Q0 நான் மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். வித் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். .dr இந்த இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு மெக்கானிக்ஸில் படிச்சிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ DU = இப்போ வந்து இது வந்து ஈக்குவேஷன் 1 நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இஃப் எஃப்எக்ஸ்டர்னலை வந்து நான் என்னென்னு எழுதலாம், நான் வந்து -FC எழுதலாமா? ஏன்னா இங்கே நான் ஏற்கனவே நான் இதை வந்து இது நான் ஏன் இப்படி எழுதுறேன், நான் இதை வந்து சொல்லவே இல்லை உங்களுக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூடுமே சேமு. ஓகேவா? அண்ட் இந்த மைனஸ் சைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுது. ஓகேவா? லைக் இந்த Q0ன்னு ஒரு சார்ஜ் இருந்தால் இந்த டைரெக்ஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த டைரெக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அண்ட் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூவும் சேமுன்னு. ஓகேவா? அப்படி இருந்தால் ஒரே ஆப்ஜெக்டில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகினா என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுவாங்கன்னா வெக்டர் சைனில் எழுதும்போது வெக்டர் ஃபார்மில் இப்படி தான் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகேவா? அப்போ ΔU வந்து என்னவா எழுதலாம், A to B எஃப்எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக -FC எழுதலாமா, .dr வெக்டர்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ FC வெக்டரை நான் எப்படி எழுதலாம், Q0 × E வெக்டர்னு எழுதலாமா? இது நம்ம ஒரு பழைய லெக்சரில் நம்ம வந்து ஒன்று பார்த்தோம். Qன்னு ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி ஒரு ரீஜனில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Eன்னு இருக்கும். ஓகேவா? இந்த ரீஜன் ஃபுல்லாக அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E தான். ஓகேவா? ஸோ அதில் Q0ன்னு ஒரு சார்ஜ் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சா அந்த Q0ங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த Qவோட எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதான் வந்து FC which is equal to Q0 × Eங்கிறத நம்ம வந்து ஒரு லெக்சரில் படித்தோமா? ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இது வந்து என்னோடய ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ΔU = A to B - QE வெக்டர் .drன்னு எழுதுகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னோடய சார்ஜ் வந்து ஒரு ஸ்கேலர் தானே, இது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, இதுக்கு வந்து வெக்டர்லாம் கிடையாது, இதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான், டைரக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ΔU நான் இந்த Q வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். -Q A to B, இது இது Q0. ஓகேவா? Q கிடையாது, Q0. இந்த Q0ங்கிற சார்ஜ் தானே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ FC = Q0 × E வெக்டர்னு தான் எழுதுவாங்க. இந்த E வெக்டருங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் Qங்கிற சார்ஜ், சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த Q0ங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ். ஓகேவா? ஸோ A to B E.dr. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா E.dr வந்துடும் -Q0 வந்து வெளியே, இது -Q0. ஓகேவா?
ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா கெயின் ஆர் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த டெல்யூ வந்து என்னென்னா லைக் இப்போ டெல்யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும், இது வந்து சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நம்மளோட சார்ஜ் கொண்டு போகிறோம். நம்மளோட Q0ங்கிற சார்ஜ் பாயிண்ட் ஏல இருக்கும் போது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா UAன்னு இருக்கும். நம்மளோட Q0 சார்ஜ் வந்து பாயிண்ட் பியில் இருக்கும்போது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுனா சொன்னேன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? பொட்டென்ஷியல் எனர்ஜி UAன்னு இருக்கும், இங்கே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி UBன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஏங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இனிஷியல் பாயிண்ட்டு. ஓகேவா? அப்போ பிங்கிறது தான் ஃபைனல் பாயிண்ட்டு. ஓகேவா? அப்போ டெல்யூ வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், UB மைனஸ் UA தானே. ஸோ அப்போ டெல்யூ இஸ் ஈக்குவல் டு UB மைனஸ் UA இஸ் ஈக்குவல் டு Q0 இன்டெக்ரல் A to B E டாட் dA dr வெக்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஏன் வந்து இதை சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு பதிலாக கெயின் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் சைன் இந்த எனர்ஜியில் நெகட்டிவ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, Q0ங்கிற சார்ஜ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், பொட்டென்ஷியல் எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறப்ப Q0ங்கிற சார்ஜ் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகுதுல. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் சைன் வந்து அதான் சொல்லுது, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே சிம்பிள். அண்ட் இங்கே வந்து இண்டிவிஜுவலாகவும் நம்ம இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸாகவும் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸாகவும் பார்க்குறோம். பட் ஆனால் பொட்டென்ஷியல் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேயும் பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ Qன்னு ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்கா, இதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நம்ம படித்தோம். இதை சுற்றி எந்த ஒரு பாயிண்டில் லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஏதாவது ஒரு வேறு ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருந்தாலே அதுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி அந்த பாயிண்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் நம்மளோட Q0 இருந்தால் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா UAன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது நம்ம அடுத்த லெக்சரில் சொல்லுவோம், என்ன வேல்யூ, எப்படி அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ இன்னொரு பாயிண்ட் பியில் வந்து நம்மளோட Q0ங்கிற சார்ஜ் இருந்தால், பாயிண்ட் பியில் இருந்தால் Q0ங்கிற சார்ஜ் இருந்தால் அப்போ அதுக்கு வந்து ஒரு வேறு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் UBன்னு. ஓகேவா? ஸோ சிங்கிற பாயிண்டில் நம்மளோட Q0 இருந்துச்சுன்னா அப்போ வந்து வேறு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் UCன்னு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே ஒரு சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிற வேறு ஒரு சார்ஜ்க்கு வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ இப்போ இதான் வந்து சோர்ஸ் சார்ஜ் Q. ஓகேவா? அதோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இன்னொரு சார்ஜ் Q0ன்னு இன்னொரு வேறு ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகேவா? அது எங்கே இருந்தாலுமே அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த லெக்சர். ஸோ உங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்மில் எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப். இந்த லெக்சரை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ண மூலிமா தான் எல்லோரும் படிக்கலாம். அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே படிக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்மளோட எஜுகேஷனுமே ரொம்ப பெட்டர் ஆகும். ஸோ நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு அது வரும். ஸோ பெட்டர் ஷேர் இட் டு எவ்ரி ஒன். அண்ட் எல்லோரும் நல்ல மார்க் நல்லா படிங்க அண்ட் கெட் கிரேட் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.